மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து நினச்ச மாதிரியே பசுபதியை சென்னைக்கு வர வச்சிருவாங்க. சென்னைக்கு வர வச்சது மட்டும் இல்லாமல் உடனே வந்து சாரதா வீட்டுக்கு போ, டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், போய் சாரதாம்மா கிட்ட போய் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டை கிழிச்சு போட்டுரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சாரதாம்மா கண்ணு முன்னாடியே வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கிழிச்சு போடுறாங்க. கிழிச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பசுபதியை ஓங்கி ஒரு அறை விடு அப்படிங்கிறாங்க. நான் உண்மையிலே அரைஞ்சிருவேங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. பரவாயில்ல அறன்னு சொல்லுவோம். காவேரியும் பார்த்தீங்க அப்படின்னா பசுபதியை ஓங்கி ஒரு அற விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் பசுபதியை சாரதாம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. அதே மாதிரி பசுபதியும் சாரதாம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருவாங்க. நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு அவங்களும் மன்னிப்பு கேட்டுருவாங்க. இப்போயாவது என் பையன் எங்கே இருக்கான்னு சொல்லி என்கிட்ட விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து கேட்குறாங்க. வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே பசுபதி இந்த மாதிரி செஞ்சது ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இந்த பசுபதி ஏன் இப்படி செய்கிறாங்க, இது விஜய்னால தான் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கங்காவுக்கும் காவேரிக்கும் மட்டும்தான் தெரியும். இதுக்கப்புறம் வந்து பசுபதி வந்து தன் பையனை எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் அங்கே வந்துடுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அந்த லொக்கேஷனை தேடி பார்த்தீங்க அப்படின்னா பசுபதியும் போகிறாரு. விஜய், குமரன், நிவின் 3 பேருமே நினச்சதை சாதிச்சிட்டாங்க. எப்படியோ சாரதாம்மா வீட்டை அவங்களுக்கு திரும்ப வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னும் பெரிய பிரச்சனையே வரப்போகுது. பசுபதி இவங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டான். கண்டிப்பாக வந்து ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ண தான் போகிறாங்க. ஸோ என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.